குருவி கூடு பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. இடியாப்ப கூடு பார்த்தது இல்லையே. அததான் பண்ண போறோம். புதுசா இருக்கே. ஆமா, மசாலா சாரி மிக்ஸ் எது பண்ணலாம் சொன்னீங்களே, அது என்னாச்சு? பண்ணிடலாம். அந்த இடம் போயிருங்க. டீ அரைக்க போறோம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. வெல்கம் டு ஃபன் குக்கிங் சீரிஸ். இன்னைக்கு என்ன டெசர்ட் பண்ணிடலாமா? டெசர்ட்லயே கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாமா? டிஃப்ரெண்டான டெசர்ட் என்ன பண்ணலாம்? இதுவுமே ஐடியா வர மாட்டேங்குது. குருவி கூடு பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. இடியாப்ப கூடு பார்த்தது இல்லையே. அததான் பண்ண போறோம். புதுசா இருக்கே. இப்ப இடியாப்பா கூடனா அதுல முட்டை இருக்கணும்ல, முட்டை எங்க இருக்கு? அதே நம்ம சாக்லேட்லயே பண்ணக்கூடாது? செம. சூப்பர், பண்ணிடலாம். பண்ணிடலாம். சரி, அந்த டிஷ்ஷுக்கு பேர் என்ன? அதெல்லாம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சமைப்போம். சரி, எப்படி அவுட்புட் வருதோ அதை பார்த்து நம்ம வச்சுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் மெல்ட் பண்ண போறேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம இதை ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஓகேவா? அதுக்காக நீ இப்போ ஆமா ஆமா. சரி, இது எதுக்கு இவ்ளோ பொடி பொடியா கட் பண்ணிட்டு இருக்க? இது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். நீங்க வந்து கட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகாது. இதுவே நீங்க துருவிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஆனா நீங்க துருவதுக்கு கிரேட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனா கத்தி வச்சு நீங்க இப்படி பண்ணாலே அது அழகா துருகும். ஓ, நல்ல டிப்ஸ். சோ இந்த மாதிரி பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஏய், படம் பாத்தியா? டிராகனா? இல்லையே. நீ பாத்தியா? டிராகன் பாத்துட்டேன். என்னடா இது அந்த படத்துல சொல்றீங்க? நான் ஒரு படம் பார்த்தேன், சூப்பர் லவ் ஸ்டோரி, ரியல் இன்சிடென்ட்ல நடந்த லவ் ஸ்டோரி. அப்படியா? ஆமா. என்ன அப்படின்னா, ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணி வந்து அவங்க ஊர்லயே இருக்கிற ஒரு செருப்பு தைக்கிறவரோட அடாப்டட் சன், தத்தெடுத்து வளர்த்த பையன் மேல காதல் கொண்டு அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சோ அந்த ராணியோட அப்பாக்கு வந்து அந்த மாதிரி ஜென்ரலா இது நடக்கிறது தானே, கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு ரொம்ப இது பண்ணப்போ எப்படி வந்து அவங்க உண்மையாலுமே வந்து சேர்றாங்க அப்படின்றதுதான் கதை. இது உண்மையாலுமே நடந்தது கூட ஒரு ராணியோட லைஃப்ல. படம் வந்து ஒரு 50 வருஷம் ஆகுது. பேரு 50 வருஷம் ஆகுது. நான் என்ன புது கதைன்னு கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கல? நல்லா பிடிச்சிருக்கல? உனக்கு பிடிச்சிருந்ததா லவ் ஸ்டோரினதோ? நல்லதான் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் சார் அண்ட் பானுமதி அம்மா நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சார் நடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆகுது. நீங்க போய் பாருங்க. நம்ம சேனல்ல போட்டுருக்காங்களே அந்த படம் தானா? படம் பேரு நீங்க பாத்துறீங்களா? மதுரை இருந்தானே. போய் பாருங்க, நிஜமாவே ஸ்டோரி நல்லா இருக்கு. ஓகேவா? பாக்குறேன். சோ இதுல தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பவுல அது மேல வச்சு நம்ம மெல்ட் பண்ண போறோம் சாக்லேட். சரியா? ஓகே, இதான் டபுள் பாயிலிங் மெத்தடா? எஸ். பபிள்ஸ் வந்துருச்சா? சோ இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது வந்துருச்சு. சுடவே இல்ல. உள்ள கை விட்டு பாரு. இல்ல வேணாம், வாங்குனதே போதும். ஃபிளாஷ்பேக். தெரியுது இல்ல? சோ இப்போ வந்து இதுக்கு மேல நம்ம இப்படி அந்த தண்ணி மேல வைக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு அடியும் பிடிக்காது, இந்த இடத்துல நமக்கு ஹீட்டும் கிடைக்கும். சோ இதான் கான்செப்ட். நம்ம துருகி வச்சிருக்க சாக்லேட்டை நம்ம அப்படியே அதுல கொட்ட வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்லை. போடுவோம். இது நல்லா இருக்கு. மெல்ட் ஆகுதா? வாவ், மாயம் இல்லை மந்திரம் இல்லை. ஜி பூம்பா சொல்லு. இவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சு. அதுதான் மேல உங்களுக்கு ஹீட் வருது இல்ல அந்த தண்ணியில இருந்து. ஓ, ரொம்ப கொதிக்கணும்.
ஸோ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை மோல்டில் ஊற்றி ஃப்ரீசர்ல வைக்க போறோம். என்ன பண்ற? முட்டை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, கூடு யார் ரெடி பண்ணுவா? ஆமால, நீ தான் கூடும் பண்றேன்னு சொல்லிருந்த இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட்ல பண்ணலாம், அதாவது நான் ஒரு வே சொல்லி தரேன். ஸோ இது கொஞ்சம் சேஃபஸ்ட் வேவா இருக்கு, இருந்தாலும் நீங்க இன்னும் சேஃபஸ்டா பண்ணுங்க. பாயில் பண்ண இடியாப்பம் இருக்கு. ஸோ நம்ம 2 டைப் ஆஃப் சின்ன கிண்ணம் எடுத்திருக்கோம். ஸோ பெரிய கிண்ணத்துல நம்ம இடியாப்பத்தை வச்சுட்டு ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிரும். அதுக்குள்ள நம்ம சின்ன கிண்ணத்தை வச்சு ஒரு ப்ரெஷருக்காக ஸோ இந்த மாதிரி இதையே நம்ம ஆயில்ல வைக்க போறோம். ஓகேவா? நல்லா கொதிக்க இருக்கும் போது போட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ஆயில்ல அதை வந்து வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சா பாருங்க. எனி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்க செஞ்சா கூட இது ஒரு டிப்ஸ் தான். ஸோ பஜ்ஜி போண்டா இதெல்லாம் செய்யும் போது நமக்கு ஆயில் நல்லா ஹீட்டா இருந்தாதான் எண்ணெயே குடிக்காது. நீங்க ஆயில் ஹீட் ஆகாம போட்டீங்கன்னா அந்த பஜ்ஜி ஆகட்டும் போண்டா ஆகட்டும் நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஸோ எப்பவுமே ஆயில் ஹீட் ஆயிட்டதும் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் வைக்கிறீங்களோ அதுல போடுங்க. இப்போ நான் 2 கிண்ணத்தையுமே வச்சிருக்கேன். நடுவுல இப்போ ஆயில வந்து நம்ம போர் பண்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போர் பண்ணும் போது அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வரும். ஸோ இப்போ மேல இருக்கிற ப்ரெஷர் நமக்கு போதும் அப்படின்னா நம்ம அந்த கிண்ணத்தை எடுத்துடலாம். இப்போ அது ஒரு ஷேப்ல இருக்கு இல்லையா, இப்போ அது குக் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு கலர் மாறும் போது தெரியும். அப்ப நீங்க வந்து கிண்ணத்தோட எடுத்துட்டு நெக்ஸ்ட்டை வந்து தனியா பிரிச்சிடலாம். ஓரளவுக்கு ப்ரௌனா வந்துச்சு. இப்ப நம்ம அதை அப்படியே டைரக்டா ஆயில்ல வந்து போட்டுடலாம். ஸோ இது குக் ஆயிடுச்சு. அழகா நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான 2 குருவி கூடு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து நம்ம எக் வைக்க போறோம். ஸோ மோல்டில் வந்து நம்ம எக் ஊற்றி வச்சோம் இல்லையா, ஃப்ரீஸ் ஆகி அழகா எக் ஷேப்ல வந்து ரெடி ஆயிருக்கும். ஸோ நம்ம எக் வந்து எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கு பாருங்க. பாதி தான் இருக்கு. இதை நான் எப்படி முழு எக்கா மாத்துறேன்னு இப்ப பார்ப்போம். மிச்சம் வச்சிருந்த மெல்ட் பண்ண சாக்லேட். கம்மா போட்டு விடக்கூடாதா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? கம்மா வாயில ஒட்டல இல்லாமா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோ. சூப்பரா. இந்த மாதிரி என்ன முட்டைன்னு சொன்னீங்க, உள்ள கருதான் இருக்கு. இந்த மாதிரி முட்டை இருக்கும். அது கொஞ்சம் ஃபாரின் கோழி முட்டை போட்டதுனால இப்படி இருக்கு. மெல்ட் பண்ண கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. அதை நம்ம அப்படியே நெஸ்ட்ல வச்சிருவோம். அதுக்கு மேல நம்ம எக்கு அண்ட் கார்னிஷிங் பண்ண போறோம். ஸோ கார்னிஷிங்க்கு நான் பிஸ்தா யூஸ் பண்றேன். உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் கிரைண்டிங் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரஷர்ஸ் வச்சு நீங்க கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுல ஐஸ்கிரீம் கூட நம்ம ஸ்கூப் வச்சு சாப்பிடலாம்ல, நல்லா இருக்குமே. இன்னும் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்களே. அதுவும் ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீம் நம்ம வச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேல கார்னிஷிங்க்கு திரும்பவும் நம்ம க்ரஷ்டு நட்ஸை போடலாம். சிரப் உங்ககிட்ட சாக்லேட் ஆர் எனி ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு சைடா நம்ம ஒண்ணு செய்ய போறோம். சைடானா லெஃப்ட் சைடா ரைட் சைடா? இந்த காமெடியே தவிர்த்துருங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா
மசாலா சாய் மில்க் ஷேக். என்னது? என்னதா ட்ரை பண்றோம், குடிக்கிறோம், நான் செய்யறேன். சரி பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். டிஷ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அதுவும் சாக்லேட், ஐஸ்கிரீம், அந்த கிறிஸ்பியான இடியாப்பம் அல்டிமேட் பண்ணிட்டீங்க. சோறெல்லாம் கொடுத்தீங்கல்ல, பேர் வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பேர் அதுக்கு பார்த்து சொல்லுங்க. நம்மளே வைக்க வேண்டியதுதான். சரி சொல்லுங்க பாப்போம். இடியாப்பம் சாக்கோ நெஸ்ட். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிட்ஸ்க்கு இது எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்க. ஆமா, மசாலா சாய் மில்க் ஷேக் எது பண்ணலாம் சொன்னீங்களே, அது என்னாச்சு? பண்ணிடலாம். அந்த இடம் போயிருங்க. இந்த எடுக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? மில்க் ஷேக் தானே? மில்க் ஷேக் தான். மசாலா சாய் மில்க் ஷேக். ஓ, டீ போட்டு அதை மில்க் ஷேக்கா பண்ண போறீங்களா? மசாலா டீ குடிச்சிருக்கீங்களா? இல்ல, நீங்க இன்னைக்கு வந்ததுல இருந்தே ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் பண்றீங்க. எல்லாமே டிஃபரெண்டா. பாப்போம் இது எப்படி இருக்குன்னு. அதை அல்டிமேட் பண்ணிட்டீங்க. எஸ். சோ இப்போ நம்ம பண்ண போறது மசாலா சாய் மில்க் ஷேக். மில்க் ஷேக். சரி, ஓகே. நம்ம டீ எப்பவுமே சூடா தான் குடிப்போம். இப்போ நீங்க மில்க் ஷேக்கா போட்டு தரீங்க. இந்த சம்மருக்கு செமையா இருக்கும் போலயே. டீ கொதிச்சு நீங்க பாத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுல நான் டீ தூள் போட்டிருக்கேன். அண்ட் அது கூட கொஞ்சம் நம்ம பால் சேர்த்து கொதிக்க விட போறோம். நமக்கு குவான்டிட்டி 2 போடுறோம்னா அது கொஞ்சம் அதிகமா பால் ஊத்திக்கலாம். இப்ப நான் ஒரே ஒரு மில்க் ஷேக் தான் ட்ரை பண்றேன், அதனால அதுக்கேத்த மாதிரி தான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ மசாலா சாய்ன்றதுனால நம்ம கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் போட போறோம். என்னென்னா பட்டை, கிராம்பு அண்ட் ஏலக்காய். கொஞ்சம் போதும், ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ஃப்ளேவர் அதிகமாயிரும். இது கூட நம்ம இஞ்சியும் சேர்க்க போறோம். ரொம்ப அதிகமா வேண்டாம், லைட்டா அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். என்ன பண்ணணும்? கொஞ்சம் இடிச்சுதாங்க. ஸோ நம்மளுடைய மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சில் பண்ண போறோம். சில் பண்றது என்ன பண்ணலாம்? வடிகட்டி உள்ள எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணுமா? அததான் பண்ணணும், வேற என்ன பண்றது? அடுப்புல வைக்காம வச்சிருக்கேன். இது எப்ப ஆறி, இது எப்ப நம்ம ஊத்தி, நம்ம எப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது? உங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல, உங்களோட பவரால இதை ஆற வைங்க பாப்போம். சில் ப்ரோ, சில் ப்ரோ, சில் ப்ரோ. இது உங்க மந்திரமா? எஸ், சில் ப்ரோ. ஜி பூம்பா மாதிரி இது எனக்கு சில் ப்ரோ ஒரு மந்திரம் இருக்கு. இப்ப நான் எப்படி ஆற வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஆத்த போறீங்களா? பாருங்க. ஜி பூம்பா. ஓகேவா? எப்படி சில் ஆயிடுச்சு? மேஜிக். வாவ், மந்திரம் பட்டீங்க பவர் யூஸ் பண்ணி. உங்க பவர் தான். சில் பண்ண சாய் இருக்கு இல்லையா, மசாலா சாய். இது கூட மில்க் ஷேக் பண்றதுக்கு நம்ம என்னென்ன போடணும்னா, சுகர் தேவையான அளவு, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இனிப்புக்கு தேவையான. இது என்ன? இது கூட ஃப்ரெஷ் கிரீம். ஓ, இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஒரு 20 ml அந்த அளவுக்கு இருந்தா போதும். அண்ட் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயம், ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்கூப் போதும். இதெல்லாம் எனக்கா? ஆமா, வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டீ அரைக்க போறோம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என்ன பவரா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. என் பவரால அதுவும் அரையணும் சொன்னேன், ஆனா அரையாது. நம்ம இப்ப அரைச்சிடலாம். ஓகே, இப்போ அழகா ரெடி ஆயிட்டு இருக்கும். தம்பி, இந்த மிக்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. நம்ம ஒரு ஸ்கூப் இதுல அழகா வச்சிட்டோம் அப்படின்னா, வாவ், நல்லா இருக்கு. ஓகே, நான் கார்னிஷ். இங்க பாரு,
இதுதான் ஐடியாவுமா? அப்படியா? நைஸ். இப்போ யாரு டேஸ்ட் பண்ண போறீங்க? நீங்க தான் முதல்ல மில்க் ஷேக் போட்டீங்க, அதனால நீங்களே முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மசாலா சாய் மில்க் ஷேக் ரெடி. யாரு குடிக்க ரெடி? நீங்க தான் போட்டிருக்கீங்க, அதனால நீங்களே வந்து செஞ்சவங்களே அன்பு மலர்களே. என்னடா அக்கா பண்ணது இப்படி? சரி, டேங்க்ல தண்ணிலாம் ஃபுல்லா இருக்கா? நீ குடி. குடிங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாவ். நீங்க இல்ல நீங்க குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. இல்ல, நான் தானே சமைச்சேன், நீங்க தான் குடிக்கணும். அப்படிங்களா? ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான். யம்மியா இருக்கு. எஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். பாய்.